உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கிருபா, நீ எதுக்கு கவலைப்படுற? என்ன மீறி இங்க எதுவுமே நடக்காது. இல்ல ஆண்டி, அந்த மகா நடந்துக்கிற விதத்தை பார்த்தா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கா ஆண்டி. ஏய், அவளை நினைச்சு நீ ஏன் பயப்படுற? அவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். அவளால இங்க ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. இல்ல ஆண்டி, மகா இவ்ளோ தைரியமா இருக்கானா ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கான்னு அர்த்தம். அவ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு இந்த கல்யாணம் நடக்குமானே டவுட் வந்துருச்சு. இங்க பாரு, நான் ஒவ்வொரு தடவையும் உனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா எடுத்ததுதான். அது எவ்வளவு பெரிய கொம்ப வந்து தடுத்தாலும் நடத்தி காட்டாம விட மாட்டேன். இன்னைக்கு உனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். நீ கவலைப்படாம வா. மாப்பிள, என்ன மாப்பிள, மகா இப்படி பண்றா? விட்டா அவளே தாலி எடுத்து கொடுத்து அவ கழுத்துல கட்ட சொல்லுவா போல இருக்கே. அத்தை, உங்களுக்கு விஷயம் புரியலையா? அண்ணி இவ்வளவு உற்சாகமா இருக்கிறத பார்த்தா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கவே நடக்காது. மாப்பிள, நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல. ஆமா அத்தை, நாம நினைச்ச மாதிரி மகா அண்ணி வேற எங்கேயும் போகல. இந்த கல்யாணம் நடக்க விடாம பண்றதுக்கு பெருசா ஏதோ ஒரு வேலையை பண்ணிருக்காங்க. அதான் அம்மாவை விட இவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க. ஓ, அதான் விஷயமா? இது தெரியாம அவ பண்றத பார்த்து நானே பயந்து போயிட்டேன். அத்தை, மகா அண்ணி இருக்கிற வரைக்கும் அந்த பயமே தேவையில்ல. அவங்கள மீறி இங்க எதுவுமே நடந்துராது. தைரியமா இருங்க. வாங்க போலாம். வாங்க விக்கி. வாங்க வாங்க. நீங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் போய் ரெஜிஸ்டர் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். காவேரி, இரு, நானும் வரேன். வாங்க, தாராளமா வாங்க, போலாம். சார், குட் மார்னிங். சொல்லுங்க. காவேரி, நீ இரு, நான் பேசிக்கிறேன். சார், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் சார். பொண்ணு மாப்பிள்ளை எங்க? அதோ அங்க நிக்கிறாங்க. கல்யாணம் நடந்துருச்சா? இல்ல சார், இன்னைக்கு தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போறோம். ரெஜிஸ்டர் மேரேஜா? ஹலோ, இது என்ன கல்யாண சத்திரம்னு நினச்சிங்களா? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். இங்கே கல்யாணம்லாம் பண்ண முடியாது. போய் கோயில் குளத்தில் எங்கேயாவது பண்ணிட்டு வாங்க. என்ன சார் சொல்றீங்க? நிறைய பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களே. இங்கே வர பாதி பேர் உங்களை மாதிரி தான். சினிமாவில் வரதை பார்த்துட்டு வந்து அதே மாதிரி கேட்குறாங்க. இது கல்யாணம் பண்ணி வைக்கிற இடம் இல்லை, நடந்து முடிஞ்ச கல்யாணத்தை பதிவு பண்ணுற இடம். இப்போ நாங்க என்ன சார் பண்றது? உங்களுக்கு வக்கீல் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? இருக்காங்க சார். அவங்க கிட்ட ஐடியா கேளுங்க. இல்லைனா வெளியில் வக்கீல் ஆஃபீஸ் இருக்கு, அங்கே போய் கேளுங்க. நீங்கள் கேட்குறத பண்ணி கொடுப்பாங்க. சரி. ஹலோ, என்ன பண்றீங்க? வக்கீலுக்கு ஃபோன் பண்றேன். அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, காலை கட் பண்ணுங்க, நானே பேசிக்கிறேன். சார். சொல்லுமா. சார், நாங்க ஆல்ரெடி வக்கீல் கிட்ட பேசி டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி தான் சார் எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்படியா? என்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க? மேரேஜ் நடந்ததுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கோம் சார். கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்திருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கு சார். ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், கோயில்ல கல்யாணம் நடந்ததுக்கான ரசீதுன்னு எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கோம் சார். அப்படியா? இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானம்மா? இதை ஃபில் பண்ணி கொடுங்க. சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு பொண்ணு சைட்லேருந்து 2 பேர், மாப்பிள்ளை சைட்லேருந்து 2 பேர் இருக்காங்களா? இருக்காங்க சார். சரி, இந்தாங்க டோக்கன். டோக்கன் நம்பர் 8. எப்படி 1 மணி நேரம் ஆகிடும். வெளியே வெயிட் பண்ணுங்க, கூப்பிட்றோம். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க. என்னாச்சு? ஆக்சுவலா இன்னும் 1 hour ஆகுமா? நம்மளெல்லாம் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. என்ன, 1 மணி நேரமா? ஆமாங்க. டோக்கன் நம்பர் 8. நமக்கு முன்னாடி 7 டோக்கன்ஸ் இருக்குல்ல, அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்கு. சோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும். 1 மணி நேரம் வெயிட் பண்றதுக்கு பதிலா நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமே. 1 மணி நேரம் தானே விக்ரம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். இதுக்கு எதுக்கு வீட்டுக்கு போகணும்? ஆமா, இங்கே வெயிட் பண்ணலாம் விக்ரம். வேணா ஒண்ணு பண்ணலாமா? நம்ம வேணா வெளியே போய் வெயிட் பண்ணலாமே. அதுவும் சரிதான், வாங்க. அத்தை, வாங்க. மாப்பிள, நீங்க சொன்ன மாதிரி அவ ஏதோ பண்ணிட்டு தான் வந்திருக்கா. என்ன பண்ணிருக்கான்னு கேளுங்களேன். அத்தை,
அதான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இப்ப எதுக்கு அதை கேட்டுக்கிட்டு? இல்ல மாப்ள, அவ என்ன பண்ணிருக்கான்னு தெரியணும் மாப்ள. கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். அத்தை, அவங்க உங்க பொண்ணு தானே, நீங்களே போய் கேளுங்க. நானா? மகா, அம்மா என்ன மகா, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அம்மா தனியா பேசுறதுக்கு என்னம்மா இருக்கு? நிறைய இருக்கு, என் கூட பேசாம வா. வாடி. விக்கி, இருங்க, நான் வந்துடுறேன். சரி. எங்கடா? அம்மாவும் பொண்ணும் தனியா போய் பிளான் பண்றீங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நான் ஒரு ஆள் வச்சிருக்கேன். அம்மா எதுக்குமா இப்ப நான் தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்த? மகா, நீ பண்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. பழசெல்லாம் ஞாபகம் வந்தாலும் உனக்கு புத்தி ஏதாவது மாறிடுச்சா என்ன? அந்த பொண்ணு கூட மாப்பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தா உன் வாழ்க்கை போயிடும்டி. விக்ரம் மாப்பிள்ள உன் புருஷன். அம்மா இப்ப நீ ஏன் பதட்டப்படுற? பதட்டப்படாம என்ன பண்ண சொல்ற? என்னமோ அவதான் மகா மாதிரியும் நீ வேலைக்காரி மாதிரியும் போய் காரு கதவை திறந்து விட்டுட்டு இருக்க. உள்ள ஆபீசர் கிட்ட போய் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மாப்பிள்ளை கிட்ட சொன்னா நீ எல்லாத்தையும் காரணத்தோட தான் பண்றேன்னு சொல்றாரு. இந்த கல்யாணம் வேற நடக்காதுன்னு சப்போர்ட் பண்றாரு உனக்கு. நீ பண்றதெல்லாம் பார்த்தா கல்யாணத்தை நிறுத்துற மாதிரியே இல்ல. நீ ஏன் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்க. அம்மா இப்ப எதுக்குமா நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. என்ன பத்தி முழுசா தெரிஞ்ச நீயே இப்படி பதட்டப்படலாமா? நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட்டுருவேன் நான் சொல்லு. அப்புறம் எதுக்கு நீ ஆபீசர் கிட்ட போய் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு வந்த? அம்மா ஆபீசர் கிட்ட பேசிட்டு வந்தா கல்யாணம் நடக்க போகுதுன்னு அர்த்தமா என்ன? அப்புறம் இல்லையாடி, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு பேசிட்டு வந்தியா? அம்மா இங்க பாரு, நான் உனக்கு ஒவ்வொன்னுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாதுமா. நான் உன் பொண்ணு, என் வாழ்க்கைய நான் தொலைச்சிடவும் மாட்டேன், நான் போட்ட சபதத்துல தோத்துறவும் மாட்டேம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியுது மகா. ஆனா நீ பண்றத பார்த்தா என் மனசு கேட்கவே மாட்டேங்குது. நீ ஏதாவது ஒண்ணு நினைச்சு பண்ண போய் அது வேற ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்குடி. அம்மா அதெல்லாம் எந்த பயமும் உனக்கு வேண்டாம்மா. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீ கொஞ்சம் நடக்கிறதெல்லாம் வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். சரி, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா நீ நைட் எங்க போயிட்டு வந்தேன்னு மட்டும் எனக்கு சொல்லு. எனக்கு அது போதும், நீ வேற எதுவும் சொல்ல வேண்டாம். என்னடி யோசிக்கிற, சொல்லு. அது என்னன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நீ சொல்ற மாதிரி கொஞ்சம் நிம்மதியா என்னால வேடிக்கை பார்க்க முடியும். சொல்லு. அம்மா நான் சொல்றேன் கேளு. நீ பண்ணது எல்லாமே சரிதான். ஆனா நீ சொன்ன மாதிரி எதுவும் நடக்காம போயிடுச்சுன்னா? அம்மா அது கண்டிப்பா நடக்கும்மா. இல்ல ஒருவேளை நடக்காம போயிடுச்சுன்னா? மா ஒரு வேலை 2 வேலைங்களாம் பேசிட்டு இருக்காதம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனைடி. இடையில கொஞ்சம் பெசங்கினாலும் உன்னோட எதிர்காலமே சூனி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.